இந்த காலை வேளையிலே தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேர் போதும். யாக்கோபு தன் அந்திய காலத்திலே தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக அவன் யோசேப்பின் 2 குமாரரை ஆசீர்வதிக்கும்படியாக யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபின் இடத்தில் தன் 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்த அந்த காரியம்தான் 48ஆம் அதிகாரத்தின் அந்த 15 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தன் 2 குமாரராகிய எப்ராயிமையும் மனாசேயும் அங்கே தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபின் இடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கொண்டு வந்த இடத்தில் யாக்கோபு சொன்ன ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். ஆபிரகாம், ஈசாக்கு ஆகிய என் முற்பிதாக்கள் வணங்கி வந்த என் தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த என் தேவனும். இந்த இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த என்று சொல்லப்பட்ட இடத்திலே ஆங்கிலத்திலே அதை மேய்ப்பன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அவர் மேய்ப்பன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ESV and he blessed Joseph and said, the God before whom my father Abraham and Isaac walked, and the God who has been my shepherd all my life long these days. ஆபிரகாமும் ஈசாக்கும் அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். தேவனுக்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஏற்ற குறைவுகள், அங்கே உயர்வுகள் தாழ்வுகள் வரதான் செய்தது இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அங்கே ஆபிரகாம் அழைக்கப்பட்ட நாள் முதல் அவன் செவையாக நடத்தப்பட்டார். ஆனாலும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த குறைபாடுகளை தேவன் மீட்டெடுத்து சரி செய்து அவர்களை நடத்தக்கூடிய இடத்தில் தேவன் இருந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்கள் தேவனுக்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். அங்கே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே 16ஆம் அதிகாரத்தின் குறைவுக்கு பின்பாக 13 வருடங்கள் கழித்து தேவன் ஆபிரகாமோடு இடைப்பட்டு சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்ற வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதுக்கு பின்பாக ஈசாக்கை தேவன் வழி நடத்தினார். ஆனால் யாக்கோபுடைய அங்க சம்பவங்கள் வித்தியாசமானவைகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் சிநேகிதனாக காணப்பட்டார். ஆபிரகாமுக்கு தேவன் அங்கே உடன் நடப்பவராக அங்கே வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு நான் ஒன்றையும் மறைக்க மாட்டேன் என்று சொல்லினார். அங்கே ஈசாக்கு தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய, அங்கே தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் யாக்கோபை தேவன் ஆதரித்து வந்ததாக அங்கே சொல்லுகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அங்கே பலவிதமான சூழ்நிலைகளை நாம் காணலாம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் பிறந்த நாள் முதல் அவன் தன் தாயோடு அவன் இருக்கக்கூடிய காரியங்கள் இருந்தது. அவன் குணசாலி, கூடாரவாசி என்று அவனை குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் குணசாலியாக கூடாரவாசியாக இருந்தான் என்பது அவனை பற்றிய சாட்சி. இவன் தன் வாழ்க்கையிலே தன் தகப்பனை ஏமாற்றினான், தன் சகோதரனை ஏமாற்றினான் என்ற குற்றச்சாட்டு அவன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதான் யாக்கோபுடைய வாழ்க்கையின் மேன்மையான பகுதி. நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஒரு நாள் வேட்டைக்கு சென்று களைத்து வந்த ஏசாவு அங்கே வருகிற சமயத்தில் யாக்கோபு அங்கே கூளை காய்ச்சி கொண்டிருக்கிறார். ஏசா அந்த பயிற்றங்கஞ்சில் எனக்கு கொஞ்சம் தரணும் அப்படின்னு சொன்ன பொழுது அவன், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்து விடு, நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். இது ஒரு பேரம் பேசியது போல் தெரிகிறது. ஆனால் ஏசாவின் குற்றச்சாட்டு என்ன? அவன் என்னை ஏமாற்றி விட்டான். இது அவனுடைய பார்வை.
அவன் ஏமாற்ற விட்டானா, நீ ஏமாந்து போனாயா என்பதை நீதான் நிதானிக்க வேண்டும். அவன் ஏமாற்றினான் என்று குற்றச்சாட்டு வைப்பதற்கு முன்பாக நீ ஏன் விற்று போட்டாய் என்ற கேள்வி ஏசாவுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியாதபடிக்கு தான் ஏசா சொல்லுகிறான், அவன் என்னை ஏமாற்றி விட்டான். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான். ஏன்னா அவன் தனியா பேசுறான். அவன் எதிராளி வந்து அவன் அயலான். அவன் யாரை குற்றப்படுத்துகிறானோ அவன் எதிரி என்று சட்டப்பூர்வமாக நிர்ணயிக்கப்படுகிறான். ஆனால் வேதம் அதை நாசுக்காக சொல்லுகிறது. அவன் அயலான் வந்து அவனை குற்றப்படுத்துவான். 2 பேர் பேசினாதான் நீதி தெரியும். மைக்கு பிடித்து ஒரே ஆள் பேசும்பொழுது அவர் உத்தமன் போல நீதிமான் போல காணப்படுவார். காட்சியில் மயங்குகிறவர்கள் இருக்கிறார்கள், கேள்வியில் மயங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் கண்களால் காண்பதும் காதினால் கேட்பதும் பொய். ஆராய்ச்சி செய்ய வேண்டும். என்ன ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? ஏசா வந்து கேட்டாரு, யாக்கோபு தன்னுடைய பொருளை கொடுப்பதற்கு பதிலாக நீ என்ன தருவாய் என்று கேட்டிருந்தாலும் அவரிடத்தில் அன்றைக்கு ஒன்றுமில்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றுதான் சொல்லி இருப்பார். அப்படிதானே சொல்லி இருக்கணும். ஏன்னா அவர் வேட்டையிலிருந்து ஓடி வரவில்லை. வேட்டைக்கு போன இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்ததாக அவர்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்டடி சொல்லுது. அப்ப அவரிடத்தில் ஒன்றுமில்லை என்பது அவருடைய பதிலாக தான் இருந்திருக்கும். ஆனால் அவனிடத்தில் உள்ள விலையேற பெற்ற பொருள் ஒன்றை யாக்கோபு அங்கே கண் வைத்திருக்கிறான். பல வருடமாக அவன் அதை குறித்த ஜாக்கிரதை உள்ளவனாக யாக்கோபு இருந்தார் என்பதுதான் அந்த காரணம். பல வருஷமா அவருக்கு இதன் மேல் ஒரு கண் இருந்திருக்கிறது யாக்கோபுக்கு. ஏனென்றால் அவன் தேவனாலே முன்குறிக்கப்பட்டு பிறந்திருக்கிறான். இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் அவருக்கு தந்திருக்கிறார். அதனால்தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், பிள்ளைகள் பிறவாததற்கு முன்னே நல்வினை தீவினை என்பவைகளை அவைகள் செய்து. ஒரு பிள்ளையுடைய கிரியையை வைத்துதான் நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு மனிதனை நல்லவன் கெட்டவன் என்று எப்படி சொல்லுகிறோம்? அவனுடைய சிந்தனைகள் அவனுடைய பேச்சாகவும் அவனுடைய செயலாகவும் வெளிப்படுது. அந்த பேச்சையும் செயலையும் வைத்துதான் ஒருவன் நல்லவன் கெட்டவன் என்று கணக்கிடப்படுகிறான். ஆனா இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? கலாத்தியருக்கு எழுத நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் பிந்தின பகுதியில பிள்ளைகள் நல்வினை தீவினை செய்வதற்கு முன்பாகவே, அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே இளையவனை மூத்தவன் சேவிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லிவிட்டார். அப்படித்தானே? 4ஆம் அதிகாரத்தின் பிந்தின பகுதியில் ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அதுக்கு பிந்தி வருமா? சகோதரரே, நாம் ஈசாக்கை அங்கே பிள்ளைகள் பிறவாததுக்கு முன்னும், ரோமர்ல வருதா? பிள்ளைகள் பிறவாததுக்கு முன்னும் நல்வினை தீவினை அறிகிறதற்கு முன்னும் பிள்ளைகள் பிறவாததுக்கு முன்னும் நல்வினை தீவினை அறிகிறதுக்கு முன்னமே தேவனுடைய முன்னறிவின்படி மூத்தவன் இளையவனை சேவிக்க வேண்டும் என்று ரெபெக்காள் இடத்தில் சொல்லப்பட்டு விட்டது. ரெபெக்காள் இடத்தில் சொல்லப்பட்டு விட்டது. அப்ப தேவனுடைய திட்டத்தின்படிதான் இவர்கள் சுதந்திரத்தை அடைந்து கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இளையவன் மூத்தவன் இளையவனை சேவிக்க வேண்டும் என்ற கருத்து அங்கே சொல்லிதான் வளர்க்கப்படுகிறான். அதனாலதான் கருத்தாக இருந்து சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சேஷ்டபுத்திர பாகம் எப்படி ஏசாவின் இடத்திலிருந்து யாக்கோபுக்கு போனது என்று நாம் சொல்லும் பொழுது, அது யாக்கோபின் இடத்துக்கு போனதுக்கு இன்னொரு காரணம் என்ன என்றால், யாக்கோபை குறித்த தெய்வீக திட்டம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபை குறித்த தெய்வீக திட்டம் ஏற்கனவே இருந்ததினால்தான் அவன் அதை பெற்றுக்கொள்வதற்கு அங்கே ஜாக்கிரதையாக இருந்து அதை பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து ஈசாக்கின் வாழ்க்கைக்கு வரும் பொழுது ஈசாக்கின் வாழ்க்கையில் இருந்து 2 பெரிய ஜாதிகள் பிறந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அங்கே யாக்கோபும் ஏசாவும் 2 குமாரராக இருந்தாலும் தேவனுடைய முன்னறிவின்படிதான் இந்த சேஷ்டபுத்திர பாகம் யாக்கோபுக்கு போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய பின்னாட்களிலே ஈசாக்கு வயோதிபத்திலே அவன் தன் பார்வையை இழந்த அந்த நேரத்திலே தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக அவனுடைய நாட்கள் வரும் பொழுது அவனுடைய நாட்கள் வரும் பொழுது அவன் அங்கே ஏசாவை அழைத்து ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே போகிறான். என்ன வசனம்? ரோமர் 9:11 வாசனம். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவருடனே சொல்லப்பட்டது. அங்கே ரெபெக்காளுடனே சொல்லப்பட்டது என்ன? பிள்ளைகள் இன்னும் பிறக்கவில்லை, நல்வினை தீவினை இன்னும் அவர்கள் செய்ய முடியவில்லை, செய்து அதனால் வகுக்கப்படவில்லை, கிரியையினால் அல்ல, அங்கே பிறப்பினாலும் அல்ல, கிரியையினாலும் அல்ல, தேவனுடைய முன்குறிப்பினாலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலினாலும் யாக்கோபு அங்கே சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை அடைந்து கொள்கிறான் என்பதை தான் இங்கே அவர் கொண்டு வருகிறார். ரோம நிருபக்காரர் அதன் 9ஆம் அதிகாரத்தின் 11-12 வசனங்கள்ல இதை கொண்டு வருகிறதாக நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் இன்னும் பிறக்கவில்லை, நல்வினை தீவினை இன்னும் அவர்கள் செய்து நல்லவன் கெட்டவன் என்று அறியப்படவில்லை, ஆனாலும் தேவனுடைய முன்குறித்தல் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இங்கே இளையவன் தான் சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை அடைந்து கொள்ளுகிறான். இப்ப ஈசாக்கு தன் மாம்சத்தின்படி தன்னுடைய அன்பினாலே ஏசாவை அழைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என் அந்திய காலம் வந்துவிட்டது, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி நீ வேட்டையாடி கொண்டு வான்னு சொன்னா, இப்பொழுது ரெபெக்காள் இந்த காரியம் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டு ரெபெக்காள் காரியத்திலே அங்கே கருத்தாக இருந்து அதை செயல்முறைப்படுத்துகிறார்கள். பசி நோக்கான், கண் துஞ்சான், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளான், செவ்வி அருமையும் நோக்கான், காரியமே கண்ணாயினான்னு தமிழ்ல ஒரு செய்யுள் இருக்கு. செவ்வி அருமையும் நோக்கான், சமயத்தை பார்க்க மாட்டான், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளான், பசி நோக்கான், கண் துஞ்சான் என்ற கண் தூங்க மாட்டான், பசியை நோக்க மாட்டான், சமயத்தை பார்க்க மாட்டான், மற்றவர்களுடைய தீமை அவனை மேற்கொள்ளாது, தன் சரீரத்தின் பாடுகளை நோக்க மாட்டான். யார் என்றால் தன் காரியத்தில் கருத்தாய் இருக்கிறவன். யாக்கோபு தன் காரியத்தில் கருத்தாய் இருந்தான். அவன் தாய் தேவன் தனக்கு வெளிப்படுத்துறதிலே கருத்தாய் இருந்தான். யாக்கோபு அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு ஏசாவை கூப்பிட்டு நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? இப்ப தேவன் யாக்கோபை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த நாடகம் போட்டு அவங்க அப்பாவை ஏமாத்த வேண்டிய அவசியம் இருக்கா? தேவனே நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்ட்டாரே, ஈசாக்கு யாரை ஆசீர்வதிச்சா என்ன அப்படின்ட்டு போக வேண்டியது தானே இல்லையா? யாக்கோபை நான் தெரிந்து கொண்டேன், யாக்கோபை என் முன்குறிப்பில் இருக்கிறான், யாக்கோபை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஏசா அவனை சேவிப்பான்னு ரெபெக்காளுக்கு வெளிப்பட்டு விட்டது. இப்ப யாக்கோபு இந்த கஞ்சியை கொடுத்து அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அபகரிக்கணுமா? அபகரித்து விட்டான். இதற்கு பின்பும் ஒரு நாடகம் போட்டு ஈசாக்கை ஏமாற்ற வேண்டுமா? நீங்கள் அந்த காட்சியை பார்த்தால் அந்த கண் தெரியாத தகப்பனை தாயும் மகனும் சேர்ந்து ஏமாற்றினர் போல்தான் அது எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? இது ஏன் அவர்கள் செய்ய வேண்டும்? தேவனே ஆசீர்வதிக்கிறாரே, தகப்பன் தள்ள கை வச்சாதான் ஆசீர்வதிக்கப்படுமா? அப்படின்னா தகப்பன் என்பவன் ஆவிக்குரிய ரீதியிலே அன்றைக்கு அவன் சரீர பிரகாரமாக அவன் தகப்பனாக இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியிலே அவன் தேவனுடைய ஆசாரியனாக கருதப்படுகிறான். தேவனுடைய ஆசாரியத்துவம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிறது, தேவனால் நிர்ணயிக்கப்படுகிறது, தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது. தேவனானவர் சபையானது கிறிஸ்துவின் வளர்ச்சி அடைவதற்காக தேவனானவர் சபையிலே ஊழியர்களை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் என்ற இடத்தில் தான் யாக்கோபை நாம் கொண்டு வருகிறோம். இந்த ஈசாக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் என்ற இடத்தில் தான் இந்த ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு கொடுக்கும்படி இருக்கிறார். இதை இவர்கள் வேஷம் போட்டு மாற்றினதன் காரணம் என்ன? தேவனே ஆசீர்வதிக்கிறார் சொல்லும் பொழுது ஏன் ஈசாக்குக்கு முன்பாக இவர்கள் நாடகம் ஆட வேண்டும்? சரி, 3 சந்தேகமான கேள்விகளை அங்கே ஈசாக்கு யாக்கோபை பார்த்து கேட்கிறார் இல்லையா? நீதானா என் மகனே? நீ யாக்கோபு தான், நீ ஏசாதானா அப்படின்லாம் கேட்கிறார். கைகளோ ஏசாவின் கைகள், ஆனா வாசனை, குரல், வாசனையும் மாறிடுச்சு, குரலை மாற்றவில்லை. அவனுடைய கிரியைகளிலே மாற்றத்தை கொண்டு வந்த ரெபெக்காள் அந்த குரலிலே மாற்றத்தை கொண்டு வரவில்லை இல்லையா? அவர் மிமிக்ரி ஒன்றும் பண்ணலையே. ஏசாவை போல பேசினாரா? இல்லை. அவர் யாக்கோபு என்பதை இங்கே ஈசாக்கு கண்டுவிட்டான். ஆனாலும் அவன் ஆசீர்வதிக்கக்கூடிய சூழ்நிலையிலே அங்கே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அதுக்கு பின்பாக ஏசா வந்தபோது அவன் அதிர்ந்தான் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அவன் மாற்றி பேசவில்லை. ஆசீர்வதித்தேன், ஆசீர்வாதமாகவே இருப்பான். நான் அவனை ஆசீர்வதித்தேன், அவன் ஆசீர்வாதமாகவே இருப்பான். நீ உன் பட்டயத்தினால் பிழைத்துக்கொள். காலம் வரும், உன் நுகத்தடியை தேவன் முறிக்கும் காலம் வரும். அப்பொழுது உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் நீ ஞானமாக நடந்து உன் நுகத்தடியை முறித்துக்கொள். ஆனால் அதை செய்வதற்கான சாமர்த்தியம் ஏசாவுக்கு இல்லை. ஏசாவுக்கு சாமர்த்தியம் இருந்ததே, அறிவினால், பலத்தினால், வல்லமையினால் ஜெயம் பெற்றிருக்கிறான். ஆனால் தெய்வீக ஞானம் என்ற இடத்திலே யாக்கோபுக்கு தான் அந்த வெளிச்சம் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவன் பூமியிலே தம்முடைய ஆளுகையை பரிசுத்த ஆவியின் மூலமாகவும் தான் ஏற்படுத்துகிற தம்முடைய ஊழியர் மூலமாகவும் அவர் சபையிலே ஆளுகை செய்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் சபை பரிசுத்த ஆவியின் மூலமாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய ஊழியர்கள் மூலமாகவும் இயங்குகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆதி முதல் தேவன் தம்முடைய கிருபையின் பாத்திரங்களாக தம்முடைய மனிதர்களை, தம்முடைய தேவ மனிதர்களை தேவன் ஏற்படுத்தினார். ஆதாமுக்கு பரிபூர்ணமான கிருபையும் அபிஷேகமும் கொடுக்கப்பட்டது. ஆவி அவனுக்குள் பரிபூர்ணமாக இருந்தது. அவன் ஒரு கிருபையின் பாத்திரமாக அங்கே விளங்கி கொண்டிருந்தான். ஆனால் தன்னுடைய கிருபையை அவன் இழந்து போனான். தோட்டத்தை அவன் இழந்து போனான். தேவன் இரக்கம் காட்டினார், ஆனா தோட்டம் திரும்ப கிடைக்காது. தோளுடை கொடுத்தார், தோட்டம் கிடைச்சதா? ஆளுகை கிடைத்ததா? கிருபையை நாம் விருதாவாக்க கூடாது. தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யார்? நாம ஏன் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார்? ஏன் தேவன் நம்மை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்? நாம் ஏதோ ஆக்சிடென்டலா இங்க வந்துட்டோமா? எதேச்சையாக நாம் வந்து விட்டோம் என்று நினைக்கிறீர்களா? தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது இயேசு சொல்லுகிறார். மனிதன் தன் பலத்தை கொண்டும் தன் வல்லமையை கொண்டும் தன் ஞானத்தை கொண்டும் எவ்வளவோ செய்கிறான். ஆனால் தன் ஆத்துமாவை அவனால் மீட்க முடியுமா? தன் வாழ்க்கையிலே சமாதானத்தை அவன் கொண்டு வர முடியுமா? ஒரு நித்திய சமாதானம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அழியாமை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதையெல்லாம் ஆதாம் ஒரே க்ஷண பொழுதில் இழந்து விட்டான் என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதன் பின்பு நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நோவா தேவனிடத்தில் கிருபையை கண்டடைந்தான் என்பதுதான் சரி. நோவா தேவனிடத்தில் கிருபையை எப்படி கண்டடைந்தான்? 500 வருஷம் ஆச்சு. அவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் வரவில்லை. ஏனென்றால் அன்றைய சூழ்நிலை அப்படி இருந்தது. தேவனுக்கு பயந்த ஒரு சந்ததியை பெற்றெடுக்கக்கூடிய எந்த விதமான சாத்தியமும் இல்லை, நம்பிக்கை இல்லை. நோவா தனித்திருக்கிறான். அதுக்கு பின்புதான் அவர் திருமணம் முடித்து அவன் பிள்ளைகளை பெற்றெடுத்தான் என்று பார்க்கிறோம். நோவாவின் 600வது வருடத்திலே மழை பெய்யும் என்ற எச்சரிப்பு அங்கே சொல்லப்படுகிறது. அது வரைக்கும் பூமி மழையை கண்டதில்லை. பனி பொழிந்து, வானத்தின் பனி பொழிந்து பூமியை விளைய செய்தது.
மழை என்பது அவர்களுக்கு தெரியாத ஒன்றாக இருந்தது. அதனால்தான் எபிரேய நிருபக்காரர் 11ஆம் அதிகாரத்தின் அங்கே 7ஆம் வசனமா பாருங்க, 7ஆம் வசனத்திலே எழுதும் பொழுது சொல்லுகிறார். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு, அதுவரைக்கும் தற்காலத்தில் காணாதவைகளை குறித்த தேவ எச்சரிப்பை பெற்றான். அதுவரைக்கும் அப்படிப்பட்ட மழையை அவர்கள் கண்டதில்லை. யோசித்து பாருங்களேன், மழை என்று ஒன்று பெய்ய போகிறது, வானத்திலிருந்து தண்ணீர் கொட்ட போகிறது என்று சொல்லி ஒரு சமவெளியில ஒருத்தர் கப்பல் கட்டுறாரு, ஒரு பேழையை உண்டாக்குகிறான். அந்த பேழை நாம் நினைக்கும் கப்பலை போல இல்லை. அதன் அளவை நீங்கள் பார்த்தால் அது சவப்பெட்டி போல தான் இருக்கும். சதுரமான இடத்துல பெட்டி போல தான் அது அமைக்கப்பட்டது. அப்படி ஒரு கட்டமைப்பை ஒருவன் தரையிலே கட்டுகிறார். எப்படி நினைச்சிருப்பாங்க அவர் புத்தி பிசகி போச்சுன்னு தான் நினைச்சிருப்பாங்க இல்லையா? ஆனால் அவன் தற்காலத்தில் காணாதவைகளை குறித்த தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். எப்படி உண்டு பண்ணினான்? தனக்கு உள்ள அறிவின்படியா, தன் பலத்தின்படியா அல்ல, தேவன் காண்பித்த, தேவன் சொன்ன மாதிரியின்படியே செய்தான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கையில் நம்முடைய ரட்சிப்போ, நம்முடைய மேன்மையோ, நம்முடைய சமாதானமோ, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியோ இருக்கிறது என்று நினைப்பவன் அவன் புத்திசாலி அல்ல. அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. We should know the plans of God in our life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தெய்வீக திட்டத்தை, தெய்வீக அளவுகோலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெய்வீக அளவீட்டை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளாவிட்டால், தெய்வீக திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளாவிட்டால் நம்மை நாமே வஞ்சிக்கக்கூடிய இடத்தில் தான் நாம் இருப்போம். நம்மளை நாமே அங்கே தேற்றிக் கொள்வோம். நாம் சரியாக தான் போகிறோம் என்று தேற்றிக் கொள்வதில் அல்ல, நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தற்காலத்தில் காணாதவைகளை குறித்த தேவ எச்சரிப்பை பெற்ற அந்த மனிதன் தனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே தேவன் காண்பித்த சொன்ன அளவின்படியே சரியாக செய்து முடித்தான். அவனுடைய குடும்பம் காக்கப்பட்டது. இப்படி தேவன் கிருபையின் பாத்திரங்களை அங்கே அங்கே வரிசைப்படுத்தி கொண்டே வருகிறார். அதுக்கு பின்பாக ஆபிரகாமுக்கு அந்த கிருபை அளிக்கப்பட்டார். தான் போகிற தேசம் என்னதென்று அறியாதபடிக்கு தேவனுடைய அழைப்பை விசுவாசித்து அவருடைய கிருபையை பற்றி கொண்டு அவன் புறப்பட்டான். வாக்குத்தத்தத்தின் தேசம் முழுவதும் அவன் சுற்றி திரிந்தான். அங்கே குறிக்கப்பட்ட குமாரனை, வாக்குத்தத்தத்தின் குமாரனை பெற்றெடுத்தான். ஈசாக்கு என்று ஒருவனை குறித்து அல்ல, ஒருவனை குறித்து அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் குமாரனை, தன்னுடைய முழு நம்பிக்கையை, தன் சந்ததிகளுக்கான முழு நிச்சயமாகிய ஈசாக்கை அவர் பலியிடு என்று சொல்லும் பொழுது அவன் யோசிக்கவில்லை. அவனை அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு அவன் புறப்பட்டு போனான். தேவன் காண்பித்த இடத்திலே அவனை பலியிடுவதற்கு அவன் அங்கே பலிபீடத்தை அங்கே கட்டிவிட்டான். தன் குமாரனுடைய கைகளையும் கால்களையும் கட்டிவிட்டான். ஆனால் ஈசாக்குக்கு, இந்த கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கும் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கும் விரோதமான பட்டயங்கள் எப்பொழுதும் நிறுத்தப்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈசாக்கின் மேல் வந்த பட்டயம் நிறுத்தப்பட்டது. அங்கே அந்த கிருபையின் பாத்திரமாக பின்பு ஈசாக்கு மாற்றப்படுகிறார். இந்த கிருபையின் பாத்திரங்கள் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறார்கள். இந்த கிருபையின் பாத்திரங்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமும் கிருபையும் by the pronouncement of the blessing, the pronouncement of the grace, அது வாக்கினாலே அது கை மாற்றப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் தேவனே ஆசீர்வதிப்பார்னு சொன்ன அப்புறமும் இவங்க ஏன் இந்த நாடகம் போடணும்? ஏனென்றால் ஈசாக்கு அந்த குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறான், அந்த வீட்டுக்கு தகப்பனாக இருக்கிறான், அவன் தேவனுடைய ஆசாரியனாக இருக்கிறான், தேவனுடைய கிருபையின் பாத்திரமாக இருக்கிறான்.
இந்த ஆசீர்வாதத்தை அவன் தன் குமாரனுக்கு கடத்தக்கூடிய இடத்திலே அங்கே பிரமாணங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். So the house of God is addressed by the appointed father of the house. தேவனுடைய வீடாகிய சபை ஒருங்கிணைந்த சபையாக வரும்பொழுது கிறிஸ்து என்னும் பேரிலே அடையாளப்படுத்துகிறது, கிறிஸ்துவின் சபை என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆனால் அது தனித்தனியே இயங்கக்கூடிய அவயவங்களாக கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் இயங்கக்கூடிய இடத்திலே அந்த வீடு அந்த வீட்டின் தகப்பனாலே அடையாளப்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வீட்டின் தகப்பன் கிருபையின் பாத்திரமாக இருக்கிறான். இங்கே ஈசாக்கு கிருபையின் பாத்திரம். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இந்த நாடகம் அங்கே நிகழ்த்தப்படுகிறது. இந்த நாடகத்திலே இந்த தாய்க்கும் இந்த குமாரனுக்கும் அங்கே துணையாக தேவன் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் யாக்கோபை நான் ஆசீர்வதித்தேன், அவன் ஆசீர்வாதமாகவே இருப்பான். இல்லாட்டி என்ன சொல்லியிருக்கணும்? என்னை ஏமாத்திட்டானா இந்த ஆசீர்வாதம்லாம் அவன் மேல் பலிக்காதுன்னு சொல்லியிருக்கணும். அவரு சொல்லவில்லை. இப்பொழுது இந்த கிருபையை பற்றிய அறிவு யோசேப்புக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் யோசேப்பு 2 பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அப்பா கிட்ட வந்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து யோசேப்புக்கு இருந்தது. தேவனால் நடத்தப்பட்ட தேவ வசனத்தினால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த கிருபையை குறித்தும் அந்த கிருபா பாத்திரத்தை குறித்தும் அந்த வீட்டின் நடத்திப்பை குறித்த அறிவு இருக்க வேண்டும் என்பது வேதத்தின் அடிப்படையாக இருக்கிறது. யோசேப்பு அங்கே தன் வீட்டை விட்டு விரட்டப்பட்ட போது அவனுக்கு குறைந்த வயது இருந்திருக்கலாம், 17-18 வயதில் அவன் இருந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனால் அவனுக்கு ஒரு கருத்து இருந்தது. நம்முடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளின் மேல் வர வேண்டும், அந்த கிருபையை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதுதான் முக்கியம். அதனாலதான் அங்கே எப்ராயிமையும் மனாசேயையும் அவன் தன் தகப்பனிடத்தில் கொண்டு வந்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அவன் தகப்பன் அவன் பிள்ளைகள் மேல் சொன்ன ஆசீர்வாதத்தை இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் அதை தொடர்ச்சியாக தங்கள் ஆண் பிள்ளைகள் மேல் சொல்லுகிறார்கள். அதோடு சேர்த்து ஷமாவையும் அதோட சேர்த்து அங்கே ஆரனிக் பிளெஸிங்கும் சொல்றாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்ற ஆசீர்வாதத்தை எல்லா பிள்ளைகள் மேலும் சொல்வதற்கு முன்பாக ஆண் பிள்ளைகள் மேல் இந்த 15-16 வசனங்களை சொல்லி பெண் பிள்ளைகள் மேல் அங்கே ரூத்தின் புஸ்தகம் 4:11-12 இருக்கக்கூடிய இஸ்ரவேலின் வீட்டை கட்டின ஸ்திரீகளின் ஆசீர்வாதத்தை சொல்லி அதற்கு பின்பாக அந்த ஆசீர்வாதத்தை சொல்வது அவர்கள் வழக்கமாக இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். ஆவிக்குரியவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். ஆவிக்குரிய தேவனுடைய ஊழியர்களாகிய ஆவிக்குரிய பிதாக்கள் கிருபையின் பாத்திரங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அந்த கிருபை சபைக்கு அளிக்கப்படுகிறது. அந்த கிருபையின் அச்சாரம் என்ன? அந்த கிருபையின் அடிஸ்தானம் என்ன என்றால் அந்த கிருபையின் அடிப்படை என்பது உபதேசமாக இருக்கிறது. அந்த கிருபையின் அடிப்படை என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாக இருக்கிறது. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாங்கள் சொன்ன சுவிசேஷம், நீங்கள் எங்களிடத்தில் கேட்ட அங்கே உபதேசம், அதனாலே நீங்கள் பெற்ற ஆவி என்று கொண்டு வருகிறார். இதை அல்லாமல் வேறொருவன் நாங்கள் பிரசங்கியாத இயேசுவையோ நாங்கள் பிரசங்கியாத சுவிசேஷத்தையோ நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையோ கிறிஸ்துவையோ உங்களிடத்தில் கொண்டு வந்தால் அதை நன்றாய் சகித்திருப்பீர்கள் என்று எதிர்மறையாக அவர் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே யாக்கோபு அங்கே யோசேப்பின் 2 குமாரரையும் தலைகீழாக ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூத்தவன் மேலும் இளையவன் மேலும் தன் கைகளை மாற்றி வைத்தான். இது நாம் கடந்த வாரத்திலும் பார்த்தோம். தவ் என்ற எபிரேய வார்த்தையை குறிக்கிறதாக இருக்கிறது. தவ் என்ற எபிரேய வார்த்தை அங்கே மோசேயின் காலம் வரைக்கும் அது இப்படி கிராஸாக தான் அது போடப்பட்டது. அதை அங்கே முன்னிறுத்தி தான் இதை அவர் வைக்கிறார். இது மேசியாவை பற்றிய வெளிச்சமாக இருக்கிறது என்று கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். இது மேசியாவை பற்றிய வெளிச்சம். யோசேப்பு மேசியாவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். அங்கே அதற்கு பின்பாக
அங்கே 49ஆம் அதிகாரத்திலே அங்கே யூதாவை பற்றிய வாக்குத்தத்தங்கள் சொல்லப்படுகிறது. இங்கே யோசேப்பும் யூதாவும் தான் இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவர்கள் பிரித்து கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். ராஜாதிபத்தியமும் சேஷ்டபுத்திர பாகமும் இணைந்தே வருகிறது. அதை பிரித்து கொள்ளக்கூடிய இடத்திலே யோசேப்பும் யூதாவும் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இங்கே யாக்கோபு மேய்ப்பன் என்ற வார்த்தையை முதலாவது அவர் கொண்டு வருகிறார். இஸ் மை ஷெப்பர்ட். மேய்ப்பன் என்ற வார்த்தையை அவர் முதலாவது கொண்டு வருகிறார். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் தனக்கு துணையாக, தனக்கு பாதுகாவலனாக, தனக்கு எல்லாவற்றையும் அருளக்கூடியவராக இருந்தார் என்பதை அவன் எப்பொழுதும் நினைவு கூறுகிறான். அதுதான் அந்த வார்த்தையை சொல்லுகிறான். நான் பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன், என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னை பாதுகாத்து வந்த என் தூதனுமானவர் என்று சொல்லுகிறார் என்றால் அது ஒரு மேய்ப்பனை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. யோசேப்புக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலே அவன் மனமகிழ்ச்சியாய் தன் வில்லினால் சம்பாதித்த வேறொரு சுதந்திரத்தையும் கொடுக்கிறான். அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை கோத்திர பிதாக்களாக மாற்றக்கூடிய இடத்திலே அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ எப்ராயிமை போலவும் மனாசே போலவும் நீ பெருக வேண்டும் என்ற ஆசீர்வாதம் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதமாக அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் துவங்கி 20ஆம் வசனம் வரைக்கும் இந்த ஆசீர்வாதத்தின் நிறைவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். யாக்கோபு மேய்ப்பன் என்ற ஒரு வார்த்தையை அங்கே கொண்டு வருகிறார். என்னை ஆதரித்து வந்த என் மேய்ப்பன் என்று அவர் கொண்டு வருகிறார். இதை பின்தொடர்ந்துதான் அங்கே 23ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் ஆயன், எனக்கு குறைவு ஒன்றும் இல்லை. கர்த்தர் எனக்கு ஆயன், இல்லை எனக்கு குறை என்று நம்ம எடுத்தோம்னா அதை அப்படியே மாற்றினால் கர்த்தர் எனக்கு ஆயன் இல்லை என்றால் எனக்கு குறை என்று மாறிவிடும். கர்த்தர் நம் மேய்ப்பராக இருப்பார் என்றால் நமக்கு எந்தவித குறைவும் இல்லை. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பனாக இல்லை என்றால் நமக்கு குறைவுகள் வருகிறதுக்கான சாத்தியம் இருக்கிறது. என்ன குறைவு? பொருட்குறைவா, வசதி குறைவா? அதெல்லாம் உலகத்திலேயே இருக்கே. குறைவு என்பது நம்முடைய ஜீவனிலும் நம்முடைய சமாதானத்திலும் நம்முடைய நித்திய நம்பிக்கையிலும் குறைவு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபின் அந்த அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொண்ட தாவீது, நீங்கள் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தா ஈசாயின் குமாரனுடைய கடைசி வார்த்தைகளை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷனுடைய கடைசி வார்த்தைகள். யாக்கோபுடைய அபிஷேகத்தை ரீக்ளைம் பண்ணக்கூடிய இடத்திலே மீண்டும் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருந்த ஒரே மனிதன் தாவீது. அதனால்தான் தாவீதுக்கு அந்த வெளிச்சம், மேசியாவை பற்றிய வெளிச்சத்தின் நிறைவு தாவீதுடைய வாழ்க்கையில் வருவதற்கான அந்த முன்குறிப்பு அவன் தேவன் அவனை வைத்திருந்தார். முன்குறிப்பிலே தேவன் அவனை வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த அபிஷேகத்தின் நிறைவையும் பிதாக்களின் அபிஷேகத்தின் நிறைவு, பிதாக்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை, இவைகளை நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும். மேய்ப்பன் என்ற இடத்திலே கொண்டு வருகிறார். அந்த மேய்ப்பன் நம்மை அவர் பாதுகாக்கக்கூடிய மேய்ப்பனாக இருக்கிறார், நம்மை மீட்டு கொண்டு வரக்கூடிய மேய்ப்பனாக இருக்கிறார். எசேக்கியேல் 34ல் அவர் தன்னுடைய மந்தையை மீட்கக்கூடிய மேய்ப்பனாக இருக்கிறார். யோவான் 10ல் நாம் அறிந்திருக்கிறோம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று இயேசு சொன்னார். நல்ல மேய்ப்பன் இயேசு இருக்கிறார். இயேசுவினால் ஏற்படுத்தப்பட்ட மேய்ப்பர்கள் வாசல் வழியாக வருகிறார்கள். பக்க வழியாக நுழைகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அவன் கொல்லவும் கொள்ளையடிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறொன்றுக்காகவும் வரான். அவர்கள் நரிகளை கண்டு ஓடிவிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நல்ல மேய்ப்பன் நல்ல மந்தைக்கு தகப்பன். அந்த தகப்பன் அந்த வீட்டை விட்டு நீக்கப்பட்டால், துரத்தப்பட்டால் அங்கே நரிகள் வரும் என்ற எச்சரிப்பு இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் போன பின்பு உங்களை பீறி போடக்கூடிய ஓநாய்கள் வரும் என்ற எச்சரிப்பை சபைக்கு வைக்கிறார்.
சபை மேல் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரனோ மேய்ப்பனோ அங்கே அகற்றப்படும் பொழுது ஓநாய்கள் வரும், துருபதேசங்கள் வரும். The people start compromising themselves with the doctrine. அவர்கள் உபதேசத்தோடு தங்களை சமரசம் செய்யக்கூடிய இடத்தில் இருப்பார்கள். அப்படி என்றால் என்ன? உபதேசத்துக்கு சமரசம் செய்வது என்றால் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்ற போக்குக்கு வந்து விடுவார்கள். The doctrine will be diluted. உபதேசம் எளிமையாக்கப்படும், உபதேசம் நமக்கு ஏற்றாற்போல் மாற்றப்படும் என்ற இடத்துக்கு வந்து விடுவார்கள். இதுதான் ஆபத்து. இந்த ஆபத்து வருகிறது தெரியவே தெரியாது. அது டயபெட்டிக் மாதிரி வெளியில தெரியாது, உள்ள மெதுவா என்ன ஆகும், சுகர் வந்து மற்ற ஆர்கன் மேல படர ஆரம்பிக்கும். மெதுவா என்ன ஆகும், அந்த அவயவங்கள் மேல் படர்ந்த சர்க்கரையினால் அளவினால் அந்த அவயவங்கள் செயலிழக்க ஆரம்பிக்கும். அந்த அவயவங்கள் செயலிழப்பது என்றால் என்ன? People will go out of the house. When a father goes out, the doctrine is compromised, people will start walking out of the house. தகப்பன் வெளியேற்றப்பட்டால், உபதேசம் சமரசமாக்கப்பட்டால் ஜனங்கள் வெளியேற துவங்குவார்கள் என்பது அந்த ஊழியத்தின் வீழ்ச்சி, அந்த சபையின் வீழ்ச்சியாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே யாக்கோபு சொன்னது போல் தேவனை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். இந்த யாக்கோபின் அபிஷேகத்தை பெற்ற தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால் எனக்கு ஒரு சேதமும் வராது. கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கும்படியாக, கர்த்தருடைய திட்டத்தின்படி நடக்கும்படியாக, தேவன் நம்மை முன்குறித்த அந்த முன்குறித்தலை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, தேவன் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய உபதேசங்களுக்கும் அவருடைய அபிஷேகத்துக்கும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே தேவன் நம் மேய்ப்பராக இருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்கள் வணங்கி வந்த தேவன், நம்மை பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த நம்முடைய தேவன், அந்த ஆசீர்வாதத்தின் கிருபையும் தொடர்ச்சியாக நமக்கும் நம்முடைய வீடாகிய சபைக்கும் நம்முடைய பின்வரும் சந்ததிகளுக்கும் அவர் தந்து வழி நடத்தக்கூடிய நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் நம்மோட இருப்பதினால், அவர் நம்மை நடத்துவதனால் எந்த விதமான குறைவும் நமக்கு இல்லை. அவரை நமக்கு முன்பாக வைத்திருப்போமானால், அவர் நம்முடைய வலது பாரசத்தில் இருப்பாரானால் நமக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை. இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம்.